உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மக்கா மதீனாவில் இருந்த ஒரு நிலத்தை ஜகாத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மேய்வதற்காக ஒரு வேலையை இட்டு வளைத்து வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. மற்ற ஜகாத் இல்லாத ஒட்டகங்கள், ஏழைகளுடைய ஒட்டகங்கள், ஆடுகளுடைய ஒட்டகங்கள் அங்கே நுழைந்து அந்த விவசாய நிலத்தில் மேய்வதற்கு அனுமதி உண்டா என்று. அப்போது அவர்களுடைய வேலையாளாக இருந்த, அவர்களுடைய அடிமையாக இருந்த ஹுனை என்ற நபித்தோழரை சந்தித்தார்கள் உமர் இப்னு கத்தாப். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா ஹுனை உத்மும் ஜனாஹக அனில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து உன் ரெக்கையை தாழ்த்திக்கொள். வத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயக்காரனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக்கொள். ஃபஇன்ன தஅவத்தல் மظلوم முஸ்தஜாபத்துன், அல்லாஹ்விடத்திலே அநியாயக்காரனுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அதாவது குறைவான ஆடுகளை வைத்திருப்பவர்கள், குறைவான ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் யாராவது இந்த ஜகாத்துடைய வெளிநிலத்தில் நுழைவதற்கு அங்கே சென்று தன்னுடைய ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கேட்டால் நீ அனுமதி கொடு. ஏன்? அவர்கள் ஏழைகள், அவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள், அவர்களுடைய வாழ்நாளுடைய ஊதியத்திற்காக அதை செய்கிறார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரோ, மேலும் உஸ்மான் இப்னு அஃபான் அவரோ, இந்த இருவரில் யாராவது அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காதே. சுப்ஹானல்லாஹ், ஏழை சஹாபாக்கள் கேட்டால் அனுமதி கொடு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வேறு யார்? உஸ்மான் இப்னு அஃபான் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்காது. ஏன்? ஃபஇன்னஹுமா இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா, இந்த ஒட்டக கூட்டங்களும் ஆடுகள் கூட்டங்களும் அவர்களுக்கு அழிந்து விட்டால் அவர்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாயம், அவர்களுக்கு தோட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது, அதை வைத்து அவர்களுடைய வாழ்நாளை அவர்கள் ஓட்டிக் கொள்வார்கள். ஆனால் இந்த ஏழைகளோ, இந்த ஏழை தோழர்களோ, இவர்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்து விட்டால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் அல்லவா வருவார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், என்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள். நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் நான் இப்படி செய்வதால் நினைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் அநீதம் செய்கிறேன், செல்வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அநீதம் செய்கிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அவர்களுடைய பூமி தான் ஜாஹிலியத்திலும் அவர்கள் இருந்தார்கள், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பூமியில் நான் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதையில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று இந்த நிலங்களையும் இந்த செல்வங்களையும் எனக்கு ஒப்படைத்திருக்கவில்லை என்றால் அனைத்து அவர்களுடைய பூமிகளையும் ஒரு ஜானளவும் எடுக்காமல் அவர்களிடத்தில் நான் ஒப்படைத்திருப்பேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏழைகளுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுடைய சிரமத்தை உணரக்கூடிய தலைவர்.